எப்படி? யாருக்குடா? உனக்குதான். நெக்ஸ்ட் பூமி. பரவாயில்லையே, நம்ம பேர்லயும் ஒருத்தன் இருக்கானே. வேற யாரும் இல்ல, நீதான். பூமியை 15 லட்சம் கன்ஃபார்ம் நமக்கு. ஒண்ணுமே பண்ணலையடா. சாமியாக புதுச்சோ. பூமி இன்னும் ஒரு ஆள் இருக்கு. சொல்லிட்டு உண்மையில அடிக்கிறான்டா அந்த ஆளு. காலையில இருந்து இந்த நாயோட நாய் அலையிறான். இந்த அட்ரஸை கண்டுபிடிக்க முடியலையே. இப்படியே போய்க்கிருந்தா நாய்க்கு மாதிரி நம்மளுக்கு முன்ன நாக்கு தொங்கிரும். இதாத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதான் பூமி வீடு. பூமியா? பூமி சாருன்னு சொல்லணும். இனிமேல் எவனாச்சும் அவரை பேர் சொல்லி கூப்பிட்டீங்க மூஞ்சி பஞ்சராயிரம் ராஸ்கல். ஆஹா, இது வீடு இல்லப்பா, கோயில். நீ பூமி இல்லப்பா, என் ஜாமி. பூமியே வெளியே வாப்பா. யாருப்பா அது? உங்க ஃப்ரெண்டா? பாஸ், நான் உங்க அசிஸ்டன்ட் பாஸ். இந்த அம்மாவாசையை உங்க கூடயே வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க லைஃப் ரொம்ப பிரகாசமா இருக்கு சார். ப்ளீஸ் அக்செப்ட் மீ. யாரே நீ? தம்பி, என்னடா அண்ணன் கும்பிட்டு இருக்க, பாத்துட்டு இருக்க. நீ கும்பிடுறா. கும்பிட்டா தானடா அண்ணன் தம்பி 2 பேரும் கேட்பாரு. பாஸ், எப்படி நம்ம நாயோட பாஸ்? எந்திரியா. மாட்டேன். என்னை கமிட் பண்ணா தான் எந்திரிப்பேன். கமிட். யாரா அது? காலங்காத்தால வந்து அனுமார் மாதிரி நிக்கிறான். அப்படியா இருக்கே? எந்திரா. எனக்கு அசிஸ்டன்ட் வேணும்னு உங்ககிட்ட கேட்டானா? பாஸ், முருகனை கட்ட மொட்டை போடுறான், உடம்ப கட்ட சட்டை போடுறான். அது மாதிரி தான் பாடி கட்டுங்கிறது கேட்காம சேர்றது. இப்ப சொல்லுங்க சார், உங்களுக்கு பிடிக்காத சுட்டி காட்டுங்க சார். அவன் அங்கேயே வெட்டி போட்டு கேக்குறான் இல்லடா? சொல்லு, தைரியமா சொல்லுங்க பாஸ். என்னைய வெட்டி போடட்டும். இவரையா? இருக்கிற பிரச்சனை பார்த்தாதுன்னு இவன் வேற. ஏன் பாஸ், பேக்கிங் டாக்கிங் உள்ள விட்டு வந்துடுவா. தெரு நான் என்ன கூட்டு வந்துட்டேன். பாஸ், இங்க பாருங்க, என்ன பத்தி என்ன வேணாலும் பேசுங்க. என் தம்பியை பத்தி தப்பா பேசினா பொறுக்க மாட்டேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க தெரு நாய் கிடையாது, ட்ரைனிங் டாக். நின்னு வேணா பாருங்க, என் சிங்கத்தை செக் பண்ணி காட்டுறேன். இது பந்து. டேய் தம்பி, அது சபாஸ். பாத்தீங்களா பாஸ், தூக்கி போட்ட பந்தை உடனே எடுத்து கொண்டாந்து கொடுக்குது பாருங்க. இதுக்கு மட்டும் 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். பால் எடுத்துட்டு வர்றதுக்கு எதுக்குடா 3 வருஷம்? ஒரே நிமிஷத்துல நீயே போய் எடுத்துட்டு வந்திருக்கலாம்ல. சரி சரி சரி, ஓகே. என்னையா கொடுவா குமார்ட்ட நான் வேலை பார்க்கிறப்ப என் வேலையை பார்த்து மிரண்டு போய் கொடுத்த வெகுமதி. பிச்சுவா பக்கிரி எனக்கு கொடுத்த வெகுமதி இது. பாஸ்கர் என்னைய பார்த்து பயந்து போய் கத்து கொடுத்த வித்தை இது. வித்தையா? பாம். இந்த வளையத்தை சடக்குன்னு பிடிக்கிட்டு படக்குன்னு எரிஞ்சோம்னா ஒரு கூட்டமே க்ளோஸ். எது? இத புடுங்கனாவா? அவன் நான் பாவி, இதை புடுங்க எடுத்துருப்பியா? வேடிக்கும்னா தூக்கி போடு. போட்டு ஐயோ, என் தம்பி எடுத்தானே. ஐயோ எடுத்து எனக்கு கொடுக்க வர்றானே. ஐயா, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க. ஆனா பாவி ரூட்டை மாத்தி விட்டாரு. ஐயா, அது பண்ணலப்பா, பாம்பு பாக்கல போறா. ஐயா, மேல ஏறி வா. செம்மனூர் முத்துராமலிங்க வீட்டுக்கு பந்தோசுக்கு போறேன். இங்க வந்து உட்காருங்க, நான் ஏஞ்சிக்கிறேன். இப்ப இறங்கிடுவேன். குழந்தையாவது கொடுங்க, நான் மடியில வச்சுக்கிறேன். இருக்கட்டும், நீ உட்காரு.
பரவாயில்ல மடியில வச்சுக்கிறேன். இன்னும் முதல்ல வான்னா இப்ப மடியில வந்து உட்காருங்கறா. ஏன் தயங்குறீங்க? வாங்க. வேண்டாம், பஸ்ஸுக்குள்ள ஒரே கூட்டமா இருக்கு, தனியா வச்சுக்கிறேன். வாங்கங்கறல்ல. இது சரிப்பட்டு வராது, இறங்கிற வேண்டியதான். வாங்க. வாங்க வாங்க. வாங்க. பஸ்ஸா நல்லா இருக்கா? ஏன் கத்துற? இவன் இங்க வந்து அடி வாங்குறான். இப்ப யார் மேல கை வச்சிருக்கீங்க தெரியுமா? செம்மனூர் முத்துராமன் எங்க வீட்டுக்கு பாதுகாப்புக்கு போய்க்கிட்டு ஒரு போலீஸ் ஆபீசர் மேல கை வச்சிருக்கீங்க. அங்க நான் மட்டும் தனியா போலையா? அந்த உட்கார்ந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் அவர் கூட வராரு. அவருக்கு எதுக்கு பாதுகாப்பு? அவர் உசுருக்கு ஆபத்தியா? அவருக்கு பாடி கட்டா இவரு போறாரு, இவருக்கு ஜோடி கட்டா நான் போய்கிட்டு இருக்கேன். இது தெரியாம உங்க சவரத்துக்கு போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க. மரியாதை எல்லாரும் வந்து அவர்ட்ட மன்னிப்பு கேளுங்க, இல்லனா பஸ்ஸுக்குள்ள இருக்க எல்லாரும் சுட்டு தள்ளிடுவாமா. சார் நீங்க யாருன்னு தெரியாம டிக்கெட் போட்டேன், பணத்தை வாங்கிங்க சார். போய் தள்ளியா. யார் சார்? திரும்பு. திரும்புறேன். இனிமே என் பின்னாடி வந்த இதுதான் செம்மனூர் பேலஸ். வாங்க. முத்துராமலிங்க ஐயா பிறந்தது வளர்ந்தது இருக்கிறது எல்லாம் இங்கே தான். ஆனால் இப்போ இங்கே இல்லை, துபாயில் இருக்கிறாரு. ஈவினிங் ஃப்ளைட்டில் வந்ததுக்கு அப்புறமா இங்கே தான் இருப்பார். அண்ணா வாங்க 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 வாங்க. இவங்க தான் ஐயாவோட சம்சாரம் தேவிகா அம்மா. வணக்கங்க. இவர் ஐயாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர் மோகன்ராஜ். சார் பூமிநாதன் சார். சக்கரபாணி ஐயாவோட ஒரே மேனேஜர். எனக்கு தெரியாம ஒரு நிழல் கூட இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட முடியாது. இப்படி ஒரு பாடி கார்டு வந்து பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்கு இந்த ஊர்ல யார் அவருக்கு எதிரிங்க இருக்காங்க? சக்கரனே, அதைத்தான் நானும் கேட்டேன். ஐயாவுக்கு யாரும் எதிரிங்க இருக்கிறாங்க? ஆபத்து எதிரிங்களால மட்டும் இல்ல, நம்மள சுத்தி இருக்கிறவங்களாலையும் வரலாம். இதுதான் இந்த வீட்டோட மெயின் ஹால். ஆமா. என்ன? அதான் ஐயாவோட பொண்ணு மீரா. மீரா என்ன நீ நினைச்சிட்டாரு, அப்படியே இருக்கட்டும். அண்ணா வீட்டை சுற்றி பார்க்கணும்ல, வாங்க. இதுதான் முத்தம். பாத்தியா, பாடி கார்டு மாதிரியா இருக்காரு. ஏதோ பொண்ணு பார்க்க வந்த மாதிரி வீடெல்லாம் சுத்தி பார்க்கணுங்கிறாரு. ஐயோ, இந்த வீட்டில் நான் இருக்கிற வரைக்கும் ஒரு ஈ எறும்பு கூட உள்ள நுழைய முடியாது. மேலே தான் ஐயாவோட ரூம். ஐயோ. யாரு 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 யார் பலூன் அடிச்சது? யாரு? ஹலோ, என்ன முடிக்கிறீங்க? நானா முழிக்கிறேன்? தூக்கத்துல இருந்து நீங்க தான் முழிச்சீங்க. இது என்ன கையில் அம்பு? இது எங்க இருந்து வந்தது இப்போ? ஏன் தலையில இருந்தா? பாடி கார்டுனா தெம்போட வரணும், இப்படி அம்போடையா வர்றது? பார்ட்டி செம உஷாருதான். ஏய் வராரு, எஸ்கேப் எஸ்கேப். ஐயோ, ஓகே, நான் ஐயாவை ஏர்போர்ட்ல போய் பாத்துக்கிறேன். சரி, போயிட்டு வந்துருங்க. யார் நீ? ஐயோ, இதான் நாங்க மீராவோட ஃபேக்டரியில வர்க் பண்றோம். ஒர்க் ஃபேக்டரியில தானே? இங்க என்ன வேலை? நாங்க உங்களை பார்க்க தான் வந்தோம். என்னையா எதுக்கு? இல்ல, நாங்க யாரும் இது வரைக்கும் ஒரு பாடி கார்டை முழுசா பார்த்தது இல்ல. என்ன கிண்டலா? என்ன பார்த்தா கோமாளி மாதிரி தெரியுதா? மீரா, அன்னெசரியா இவங்க யாரும் இனிமேல் காம்பவுண்டுக்குள்ள வரக்கூடாது. ஃபார் செக்யூரிட்டி ரீசன்ஸ். நாங்க அடிக்கடி வருவோம், நீங்க என்ன சொல்றது? யார் இந்த அதிக பிரசங்கி? யூனியன் லீடரா? இந்த வேலையெல்லாம் ஃபேக்டரியில வச்சுக்க, இங்க காட்டாது. தலைவடிச்சிருச்சு. சுட்டுட்டாங்க, சுட்டு கொண்டுட்டாங்க. நம்மாளு எங்க போனாரு?
இங்கே தானே வந்தாரு. எஸ். என்ன இங்க என்ன பாஸ் இப்படி கேட்டுப்பிட்டீங்க? நம்ம முத்துராமலிங்க ஐயாவும் அவர் பையனும் பிள்ளைட்ல வர்றாங்கல்ல, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவனா? அதெல்லாம் இருக்கட்டும். நான் மழையா பெய்யுது, எதுக்கு இப்படி ரெயின் கோட்டை போட்டு சுத்திட்டு இருக்க? ரெயின் கோட்டா பாஸ், இது ஒரு வித்தியாசமான டிரஸ், விவேகம் கலந்த டிரஸ், மேக்னெட்டிக் டிரஸ். மேக்னெட்டிக் ட்ரெஸ்ஸா? ஆமா பாஸ், காந்த சட்டை. இந்த ஏர்போர்ட்ல இரும்பு சம்பந்தப்பட்ட வெப்பன்ஸ் ஏமே வச்சிருந்தாலும் அதை இந்த டிரஸ் காட்டி கொடுத்துரும், கண்டுபிடிச்சு கொடுத்துரும். யூனியன் லீடர் இன்னும் என்ன? இங்க ஒர்க் முடிஞ்சா வீட்டுக்கு போக வேண்டியதானே? போனேன், அம்மா வர சொன்னாங்க, அதான் திரும்ப வந்தேன். அம்மா வர சொன்னாங்கன்னா அங்க போ. ஏன் மேல அவன் ரூமுக்கு போற? அது உனக்கு என்ன திமிரா? ஏற்கனவே லேடிஸ் வீக்னஸ்ல ஊரை விட்டு போனவன் இப்பதான் திரும்ப வந்திருக்கான். நீ போய் மறுபடியும் ப்ராப்ளம் ஆகணுமா? என்ன சொன்னீங்க? லேடிஸ் வீக்னஸா? ஆமா, காலேஜுக்கு வா. காலேஜுக்கு படிக்க போனப்போ அங்க ஒரு பொண்ணோட லிங்க் ஆகி பயங்கர பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த பொண்ணோட அப்பா அவனை தூக்கிட்டு போய் கட்டாயத்தாலி கட்டுற நேரத்துல நம்ம ஐயா அவனை எஸ்கேப் பண்ணி துபாய்க்கு அமுச்சு வச்சிருக்காரு. இதெல்லாம் பாடி கார்டுக்கு எப்படி தெரியும்? பாடி கார்டுனா என்ன சும்மா விளையாட்டுச்சியா? ஒருத்தருக்கு எந்தெந்த ரூட்ல எதிரிங்க வருவாங்கன்னு கம்ப்ளீட் ஹிஸ்டரியை நான் தெரிஞ்சு வச்சுப்பேன். அப்பதான் பலத்தால் அவங்களை தீர்த்து கட்ட முடியும். அப்போ அவங்களுக்கும் பலம் இருந்தா? அவனுக்கும் பலம் இருந்தா அதோட ஒரு பெரிய பலத்தை நம்ம யூஸ் பண்ணி அவனை அழிக்கணும். ரொம்ப கேள்வி கேட்குறிய நீ. பலம் பலவீனத்தை அடக்கி ஆள்றது நாட்டுக்கு இல்ல, காட்டுக்கு தானே பொருந்தும். என்னது? மனுஷனை திருத்த வேண்டியது பலத்தால் இல்ல, அன்பால தான். ஓகே சரி, ஆனா இப்போ இந்த ராத்திரி நேரத்துல நீ யாரையும் அன்பால அடக்க வேணாம். போ. டே கார்த்தி, வா மீரா. நீ ஒரு பொண்ணை காதலிச்சு ஏமாத்திருக்க. அந்த பிரச்சனையால தான் அப்பா உன்னை துபாய்க்கு அனுப்பியிருக்காரு இல்ல? இதெல்லாம் உனக்கு யார் சொன்னா? அந்த பொண்ணு தான் எனக்கு ஃபோன் பண்ணா. ச்சே, போய் அவ சொன்னதெல்லாம் போய் மீரா. நீ தான் போய் சொல்ற. இரு, இப்போவே அவளுக்கு கால் பண்ணி காலையில பெட்டி படுக்கையோட வர சொல்றேன். மீரா வேணாம். நான் பண்ணுவேன். ஏய் ஏய், நான் சொல்றது கேளு. வந்தவனே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை பத்தி கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான் போல் இருக்கு. அடப்பாவி. நீ போ போ போ, இவனை நான் பாத்துக்கிறேன். என்ன காரியம் செஞ்ச? இது என் அண்ணன். நான் முத்துராமலிங்கத்தோட பொண்ணு மீரா. கார்த்தி, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என் தாயை சேரும். ஏய் ஏய், காருக்குள்ள எங்கடா போற? வெளியே வாடா. பாஸ் பாஸ், இனிமே நீங்க என்னை துரத்த முடியாது. உங்ககிட்ட வேலை கேட்கிறப்பெல்லாம் என்ன வேணாம் விரட்டினீங்க. நான் இப்ப வேற ரூட்ல வந்து வீட்டோட மாப்பிள்ளை ஆயிட்டேன். வீட்டோட மாப்பிள்ளையா? பதறாதீங்க. பொங்கு பொங்குடி, இங்க வாடிக்கண்ணு. என்னங்க? சார் கிட்ட நான் யாருன்னு சொல்லு. இவர்தான் நான் கட்டிக்க போற மாப்பிள்ள. நிச்சயதார்த்தம் ஆன உடனே ஐயா கிட்ட கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்தி வச்சேன். உடனே அவருக்கு டிரைவர் வேலை போட்டு கொடுத்துட்டாரு. தொலைஞ்சுதுரா. தொலைஞ்சா? என்ன பாஸ், என்ன தொலைஞ்சு? டேய் டேய், கடைய மூடுறா. பாடிகார்டு, உங்களை ஐயா கூப்பிடுறாரு. ஐயா கூப்பிட்டீங்களா? நீ காலேஜில் படித்த டீட்டெயில்ஸும் சர்டிஃபிகேட்லாம் காத்திட்டு கொடுத்துரு. மீரா படிக்கிற காலேஜில் உன்னையும் சேர்க்க ஏற்பாடு. என்ன காலேஜில் சேர்க்க போறீங்களா?
ஐயோ அதெல்லாம் வேணாங்கய்யா. நான் படிப்புலாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நமக்கு இனிமே படிப்புலாம் வேணாம். நீ படிக்க போறேன்னு யார் சொன்னது? மீராவுக்கு பாடி கார்டா தான் போறேன். மீராவுக்கு பாடி கார்டா? ஆமாம், மீராவும் என் பொண்ணு மாதுவும் வெக்கேஷன் முடிஞ்சு காலேஜுக்கு போகிறாங்க. அவங்களுக்கு பாடி கார்டாக நீ போகணும்னு ஐயா முடிவு பண்ணியிருக்காங்க. ஐயா தப்பா எடுத்துக்க வேணாம். நான் உங்களுக்கு பாடி கார்டாக இருக்க வேண்டியது என் கடமை. ஆனால் ஒரு பொண்ணுக்கு... பூமி, அன்னைக்கு தேவராஜன் பேசுறத நீ கேட்டியல்ல? சரிங்க, போறேன். சக்கரா, ஐயா தூங்காம அவங்கெல்லாம் போறதுக்கு ஏற்பாடு பண்ணு. சரிங்க ஐயா, சரி. நாளைக்கு உங்களோட நீயும் புறப்படுற. உன் கூட இங்கே வா, இந்த பூங்கொடியும் அவளை கட்டிக்கு போகிற அவங்க மாமா, அவன் பேர் என்ன? போச பத்தியா? அம்மாவாசை. அந்த அமாவாசையும் வருவாங்க. அவன் எதுக்குண்ணே? உங்களுக்கு ஒத்தாசை பண்ணுறதுக்கு தான். நீங்கள்லாம் போய் தங்க போகிறது காலேஜ் ஹாஸ்டலில் இல்லை, ஐயாவோட கெஸ்ட் ஹவுஸில். ஏய் நில்லு. மீரா நிச்சயதார்த்தம் ஆன பொண்ணு. அதை எப்பவுமே மனசுல வச்சு நடந்துக்க. அப்புறம் சக்கரனே, கரெக்டு. காலேஜில் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கக்கூடாது, பாடி கார்டாக தான் இருக்கணும். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம். இன்னிலேருந்து மீராவோட நிழல் மாதிரி நான் கூடவே இருப்பேன். ஒரு பர்ஃபெக்ட் பாடி கார்டா. கல்லூரிக்கு முதல் நாள் வருகை தந்துள்ள மாணவ செல்வங்களே, இந்த யூனிவர்சிட்டியின் அஞ்சா நெஞ்சன் கல்லூரி சிங்கம் நம்ம லீடர் அவர்களை உங்கள் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். வந்துட்டான். மாலையா? நான் ஏதோ ஆர்ச்சின்னு நினைச்சிட்டேன். சாரிடா. திடீர்னு இவ்வளவு பெருசா கொடுக்குறியே, அறிவு வேணா? நம்ம சைஸ்க்கு ஒரு ரோசா பூவே ஜாஸ்தி. சரி சரி சீக்கிரம், யாராவது தடிக்க விழுந்து செத்துற போறாங்க. ஏறா. ஐயோ இது என்ன மலையா? யாரா இது? வெயிட், நான் சொன்னதுக்கு அப்புறம் இறங்கினா போதும். Everything is safe. Please come on. நான் போக சொன்னேன்ல இந்த வேஷம் வேணான்னு. இப்ப பாரு, எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறானுங்க. பார்த்தா பார்க்கட்டும். நான் உங்களோட பாடி கார்டுன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். அதுக்கு தான் இந்த யூனிஃபார்ம். ஹலோ, நீ யூனிஃபார்ம்ல தானே காலேஜுக்கு போயிருக்க? எஸ் மேடம். சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? இப்போ எங்க இருக்கீங்க? காலேஜ் போய் சேர்ந்துட்டீங்கல்ல? சேர்ந்துட்டோம் மேடம். மீரா மாதும் இப்பதான் கிளாஸ் ரூம்குள்ள போயிட்டு இருக்காங்க. நான் உங்க பின்னாடியே போயிட்டு இருக்கேன் மேடம். ஓகே மேடம். Stupid! Fool! Nonsense! ஏண்டா லேடிஸ் டாய்லெட் குள்ளே அவனுக்கு டியூட்டி? சார் அது வந்து நோ மோர் எக்ஸ்பிளனேஷன். நீ வேணும்னு தான் போயிருக்க. ஏற்கனவே நீ படிச்ச காலேஜில் ரவுடியா தெரிஞ்சிருக்க நிறைய பேர் சொன்னாங்க. இருந்தாலும் எதுக்காக இந்த காலேஜில் உனக்கு அட்மிஷன் கொடுத்தா தெரியுமா? உன் மார்க் லிஸ்ட்டை பார்த்து தான். அன்னைக்கு அடிதடி எங்கேயும் போகாம ஒழுங்கா எக்ஸாம் எழுதிருந்தா யூனிவர்சிட்டிலே ஃபர்ஸ்டா வந்திருப்பியாடா. இப்போ நீ ஒரு ரேங்க் ஹோல்டரா வரதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குடா. தேவையில்லாம தேர் இழுத்து தெருவில் விடுறானே. அந்த ஒரே காரணத்துக்காக தான் உன்னை டிஸ்மிஸ் பண்ணாம மன்னிச்சு விட்டுருக்கேன். புரியுதா? இனிமே டியூட்டி கிட்டின் லேடிஸ் டாய்லெட் குள்ள போன நீங்க சொன்னா நான் போக மாட்டேன் சார். சரி போ. எங்க சார் லேடிஸ் டாய்லெட்டுக்கா? கிளாஸ்க்கு போடா இன்டெலிஜென்ட் ஃபூல். ஐயோ இவன் தொல்லை தாங்க முடியல அப்போ. பாரா கீழே இறங்கி உட்கார்றா. அந்த டெஸ்க் உடைச்சா என் மேல பழி வந்துடும். குட் மார்னிங். குட் மார்னிங். Sit down, sit down. பூமி, என்னது இது? போய் உட்காரு.
நோ. ஐயோ சிரிச்ச வாயம் வந்துட்டாங்க. Sit down. Sit down, please. Sit down. ஹலோ, ஒன்ன தான் உட்காருன்னு. சாரி சார். ஏன், ஏதா ப்ராப்ளமா? நோ சார். தென் ஐ எம் நாட் சப்போஸ் டு சிட் சார். ஐ எம் அ பாடி கார்டு. பாடி கார்ட்ஸ் உட்கார மாட்டாங்க சார். சைலன்ஸ். பாடி கார்டா? எதுக்கு? சாரோட பேர் தெரிஞ்சுக்கலாமா? பூமிநாதன் சார். ஓ, if you are becoming too smart, stay out or sit down. சாரி சார். ஏய், பாத்து. அம்மா கொஞ்சம் தள்ளி வைக்கிறேன். Okay. A long time before the emergence of the feminism, a protagonist said, man has no children, only woman has children. When we childless, world become women's. Meera, who is the protagonist? Come on, explain the context. சார் அது கிளாஸ் எடுக்கும்போது கவனம் இங்க இருக்கணும். அங்க இங்கே பார்த்துட்டு இருந்தா எப்படி புரியும்? காலேஜுக்கு படிக்க வரீங்களா இல்லாட்டி ஃபேஷன் பரேடுக்கு வரீங்களா? Buffoon, tell me, who is the protagonist? Sir, these are the last words of the captain, the protagonist of the play, Father Beata Steinberg. Hey, silence. ஒன்னு யாரு கேட்டது? உன் பேர் மீராவா? யாரு சொன்னா என்ன சார்? உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சா போதும்ல. You shut up and get out. I say get lost. Sir. Meera, you sit down. Then, today I am going to start. வீராவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்க வந்த இவங்கிட்ட நமக்கு யார் ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது? அதுக்கு தான் சொன்னேன் பூமி கூட எப்படியாவது ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுங்கன்னு. முடியவே முடியாது. மீரா, நீ நினைக்கிற மாதிரி இவனை நம்ம வழி கொண்டு வரணும்னா எங்களால இல்ல. கேர்ள்ஸ், உங்களால மட்டும்தான் முடியும். லவ். லவ்வா? எஸ். சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. டேய், நாங்கெல்லாம் உயிரோட இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நேரா போய் ஐ லவ் யூ நான் சொல்ல சொன்னேன். போன்ல. என்ன எத்தனை பொண்ணுங்க போன்ல லவ் பண்றாங்கன்னு தெரியுமா? ஒருத்திக்கு கூட நான் யாருன்னு தெரியவே தெரியாது. அதான் போன் காதலோட ப்ளஸ் பாயிண்ட். சும்மா இரு. அப்படி லவ் பண்ணி யாரும் அவரை ஒன்று மாற்ற வேண்டாம். முதல்ல அந்த யூனிஃபார்ம் எப்படி மாத்துறது மட்டும் ஐடியா சொல்லுங்க. அது போதும். ஐடியா? உங்க யூனிஃபார்ம் என் கண்ணை உறுத்துது பாஸ். இதை போடுறதுக்கு தான் கொடுத்து வைக்கல. இதை அயன் பண்ற பாக்கியத்தாச்சும் எனக்கு கொடுங்க பாஸ். வேணாம் பாஸ், நீங்க போய் குளிச்சிட்டு சாப்பிடுங்க பாஸ். நான் அயன் பண்ணி வைக்கிறேன். ஆமாக்கா, வேலையை பாரு. வேலை தானே கேட்கிறேன். போய் படுத்து தூங்குடா. நீங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்ன இந்த வீசி வீசுறாரு? இதுக்கு முன்னாடி புரோட்டா கடையில மாஸ்டரா இருந்திருப்பாரோ? அம்மாடி, குரங்கு சேட்டை நிறைய இருக்கும் போல் இருக்கே. கொஞ்சம் உஷாராத்தான் பார்க்கணும். என்ன அது கருகுன வாட வருது? இவனுக்கு எதாவது ஆயிடுச்சா? யாரு பண்ணிருப்பா? இத பண்ணவனே என் கண் முன்னாடி காட்டு கடவுளே. என்னாச்சு? யாரு கத்துறது? உன் தொல்லைக்கு இன்னோட ஒரு முடிவை கட்டுறேன்டா. பூமி, ஏன்டா இந்த மாதிரி பண்ண? அப்பா, காப்பாத்துங்க. கொலை. வீடு. பூமி, நிறுத்துங்கறல்ல. என்ன மாவஸ் என்ன? சண்டை போட்டு விளையாடுற நேரமா இது? நான் எங்கம்மா சண்டை போட்டேன்? இவர்தான் அந்த அயன் பாக்ஸ் எடுத்து சுட்டு விட்டாரு. எப்படி சுட்டுருக்காருன்னு பாருங்கம்மா, எல்லாருமா பாருங்க. சூடு வைக்கிறதுக்கு ஒரு இடம் பொருள் வேணாம். அசிங்க பிடிச்சவனே, பொண்ணுங்க கிட்ட காட்டுற இடமாடா இது? நான் என்ன கலட்டிட்டா காட்டினேன்? டவுசரோட தானே காட்டினேன். நான் ஒண்ணுமே பண்ணலமா. அக்கடான்னு படுத்து கிடந்தேன். பாஸ் அந்த பொட்டி எடுத்து கொதிக்க வச்சு தேய்க்கிறாரு. ஒண்ணுமே பண்ணலையா? பின்ன? நான் உன்கிட்ட சொன்னேன்லடா, அயன் பண்ண வேணாம்.
அப்புறம் ஏன்டா அது மாதிரி பண்ண? என்ன பண்ண? பாருங்க எப்படி பண்ணி வச்சிருக்கான் பாருங்க. ஆசைப்பட்டு ஆட்டையை போட்டிருந்தா கூட பரவாயில்ல, இப்படி ஓட்டையை போட்டு ஒண்ணுத்துக்கும் உதவாம பண்ணிட்டான். இடியட். ஆமா இடியட். இதுல ஓட்டைய போட்ட இடியட் யாரு? எனக்கு இப்ப உடனே தெரிஞ்சு ஆகணும். நீதான்டா. நானா? தூங்கி இந்த நான் எப்படி இதுல ஓட்ட போட முடியும்? சோமனாம்புலிஸ். பாஸ் தனியா கொண்டு போய் வச்சு என்னை கிளின்னு கிழிஞ்ச மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். ஆனா இப்படி பொம்பளை பிள்ளைய முன்னால என்ன கேவலமா பேசுனீங்க. உங்களுக்கு எனக்கு இருக்க அன்னூன்னிய கட்டாய் போகுது. டேய், சோமனாம்புலிசம்னா தூக்கத்துல நடக்கிற வியாதி. எனக்கா? போதும் எனக்கா? போதும்யா. ஒரு பேண்ட் எரிஞ்சதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம். நாளைக்கு நான் காலேஜுக்கு எதை போடுறது? ஏன் இதான் போடணுமா? வேற பேண்ட் சட்டை இல்லையா? இது என்னோட யூனிஃபார்ம்ல. யூனிஃபார்ம் போட்டு போறதுக்கு நீ என்ன எல்கேஜி ஸ்டூடெண்ட்? அப்படி கேளுங்க. பெரிய பெரிய எல்கேஜி எல்லாம் படிச்சு என்ன பிரயோஜனம்? அடுத்தவன் படைச்சல அயன் பாக்ஸ் வச்சு தைக்கிறத நம்ம படிச்சிருக்கோம். வாட்டி திஸ் அதான் வரல. லைட் ஆஃப் பண்ணிட்டு படுங்க. வா. இன்னையோட யூனிஃபார்ம் மேட்டர். என்னடா தேடுற? இல்ல இன்னொரு அயன் பாக்ஸ காணாமே பாஸ். இன்னொரு அயன் பாக்ஸ்? இங்க பாருங்க. ஓட்ட 2 இருக்கு, அயன் பாக்ஸ் ஒண்ணு தானே இருக்கு. இன்னொன்னு எங்க பாருங்க. கட்டில் கடியில இதை வச்சிருக்கீங்க பாருங்க. என்னது? நெருப்புல சுட்டா ஆறிடும், வெறுப்புல திட்டினா ஆறாதுன்னு ஒரு காலத்துல கண்ணதாசனே சொல்லியிருக்காரு பாஸ். கண்ணதாசா சேசுதாசா? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார்.